அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாவரங்களின் பால் இனப்பெருக்கம் வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப அதனுடைய கன்டினியூஷன் வரப்போகுது. நாம பாருங்க. தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் இது சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள். மாற்றுகள் அப்படின்னு சொல்லி தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இனப்பெருக்க இளம் உயிர்களிலிருந்து உருவாக்கி தம் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் இனப்பெருக்கம். சப்போஸ் இனப்பெருக்கம் என்றால் என்ன? சம்டைம்ஸ் குரூப் குரூப் 1 இங்கெல்லாம் இன்டர்வியூலயே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த இனப்பெருக்கம்னா என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காது. ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கோம். ரீப்ரொடக்ஷன் ஆர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே இது ஒன்றும் இல்ல, அந்த உயிரினத்துடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தான் இனப்பெருக்கம். இது நான் 7th ஸ்டாண்டர்ட் புக்ல நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு. ஆனா அதை தாண்டி நம்ம வேற வேற சில விஷயம் போது அது அந்த கேள்வியே பாத்தீங்கன்னா தவறாக பாத்தீங்கன்னா போயிடும். நமக்கு வேலை கிடைக்கக்கூடியதே பாத்தீங்கன்னா போயிடும். ஸோ அப்ப இங்க கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தமிழ்லையும் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு தாவரத்தில் உள்ள வேர், தண்டு, இலை போன்ற உடல் உறுப்புகள் மலர்கள், கனிகள் மற்றும் விதைகள் போன்றவை இனப்பெருக்க உறுப்புகள் என்பது நமக்கு தெரியும். விதைகள் மூலமாக தாவரங்கள் வளர்கின்றது என்பதை முந்தைய பாடங்கள், அதாவது நம்ம இதுல பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல எவ்வாறு பாத்தீங்கன்னா கனியாக மலர்கள் எப்படி கனியாக மாறுது, வேர், தண்டு, இலை இந்த மாற்றத்தை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? சோ இதுல இதை சார்ந்த ஒரு செயல்பாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். தர்பூசணி இல்லைன்னா உருளைக்கிழங்கு. இது இது பாத்தீங்கன்னா தங்களுடைய, அதாவது தர்பூசணியோட அல்லது உருளைக்கிழங்குடைய தலைமுறை தாவரங்களை உருவாக்குதல். எப்படி நம்ம பண்றோம்? புதைச்சு வச்சாலே போதும், அது வந்துடும். அந்த சீட்ஸ், அதாவது பம்கினா இருக்கட்டும், இருக்கட்டும், ஏன்னா இந்த வாட்டர்மெலன் அப்படின்னு இந்த தண்ணீர் பழமா இருக்கட்டும், தர்பூசணி இதனுடைய அந்த விதை இருக்கும். அந்த பழத்தை சாப்பிடும்போது அதை எடுத்து புதைச்சு வச்சாலே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துரும். இது ஒரு கொடி மாதிரி இருக்கும் தர்பூசணி. இப்ப இது உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். மண்ணுக்கடியிலே வளரக்கூடியது. ரொம்பவும் நல்ல ஒரு விஷயங்க. மற்ற தாவரங்கள் வளர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பத்தி ஒரு என்ன சொல்ல செயல்முறை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ராஜெக்ட் மாதிரி ஸோ பசங்க படிச்சிருப்பாங்க. ஸ்கூல் டயத்துல நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒரு கொஸ்டின் நான் சொன்ன அந்த கொஸ்டின் வருது பாருங்க. இப்போ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இளம் உயிர்களை உருவாக்கி தம் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நிகழ்ச்சியே பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்க இங்கிலீஷ் கொடுத்துருப்போம். வாட் இஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டா இங்க ப்ரொடக்ஷன்னா அது கொடுத்துருப்போம். ப்ராசஸ் பை விச் ants and animals young ones and increase their number known as தப்பிச்சிங்க. குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்னி பயாலஜி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள். நான் பேனல் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா சரி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே வேணும்னே கேட்பாங்க. ஏன்னா உங்களை டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். படிச்சிருப்பீங்க பாட்னி, இல்லைன்னா உங்களுடைய ஸ்டடீஸ் பத்தி. அப்ப அப்படியா? ஸோ அப்ப என்னப்பா டக்குன்னு நீங்க வேற எதுவும் சொல்லி கெட் கிளியர் ஐடியா உங்ககிட்ட வேற எதுவும் தப்பான கண்ணோட்டம் இல்லை அப்படின்னு அங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த தகவலும், அதாவது இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த இனப்பெருக்கம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு என்ன சொல்ல உங்களுக்கு அதிக ஸ்கோப் இருக்கும். ரைட், சரி. இப்ப ஒரு சிலதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வர்றேன், நோட் பண்ணிக்கோங்க. விதைகள் மூலம் தாவரங்கள் உருவாக்கும் இனப்பெருக்கம் நிகழ்ச்சி என்ன சொல்றாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. விதைகள் மூலம் நம்ம இந்த வாட்டர்மெலன் போட்டோம்ல, அப்ப அந்த சீட்ஸ் மூலியமா ஒரு தாவரங்கள் இனப்பெருக்க நிகழ்ச்சி பாலின பெருக்கம்னு சொல்றோம். பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ்வல்னு ஒண்ணு இருக்கு, ஏசெக்ஸ்வல்னு ஒண்ணு இருக்கு. பாலின பெருக்கம்னா என்ன மற்றும் அதாவது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, விதை இல்லாம மத்த வழியில வந்துச்சுன்னா அந்த இனப்பெருக்கத்தை பாலில்லா இனப்பெருக்கம். விதை மூலியமா வந்துச்சுன்னா தாவரங்களை பத்தி இங்க சொல்றாங்க. தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சி பாலின பெருக்கம். கேட்பாங்கப்பா செக்ஸ்வல் ஏசெக்ஸ்வல் என்ன? ரைட். ஸோ ஃப்ரம் சீட்ஸ் மூலியமா ரீப்ரொடக்ஷன் இட் பி கால்ட் அஸ் செக்ஸ்வல். அதர் சம் ப்ராசஸ் அதர் வேஸ் வித்அவுட் சீட் அதை செக்ஸ்வல் ப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த மலருடைய பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
செம்பருத்தி தான் மோஸ்ட்லி வந்து வைப்பாங்க. இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். செம்பருத்தி பத்தி சிலது பார்த்திருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. மொட்டினை மூடி பாதுகாக்கும் முறை என்னன்னு கேட்பான். மொட்டு வந்து பாத்தீங்கன்னா அத வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் முறை என்ன அப்படின்னு வரும்பா. எழுதிக்கோங்க. மொட்டினை பாதுகாக்கும் முறை வந்து பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளி இதழ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. புள்ளி இதழ் படிச்சு, ஏன்னா வந்து இதெல்லாம் அப்படியே டிட்டோ கொஸ்டின். இங்க பாத்திருக்கீங்களா? செப்பல்ஸ் தான் மொட்டி தாங்குகிறது, அதாவது பாதுகாக்கிறது. மூடி பாதுகாக்கும் முறை புள்ளிகள். அப்ப மலரின் ஆண் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது மகரந்த வட்டம். அதாவது ஆண் இனப்பெருக்கம் அப்படின்னா மகரந்த வட்டம் அப்படின்னு சொல்றோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மலர் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய இனப்பெருக்கம் தான் வந்து பாக்குறீங்க. அந்த பூச்சி மற்றும் பறவைகள் மகரந்த சேர்க்கைக்கு கவர்றது எது அப்படின்னு கேட்டா அந்த பெட்டல்ஸ் தான். அந்த பெட்டல்ஸ் என்னன்னு சொல்றாங்க? அல்லி இதழ்னு சொல்றாங்க. பெட்டல்ஸ் அல்லி இதழ். அதை பார்த்தா இப்ப நம்ம கூட வந்து ஒரு பூவை பாக்குறோம். என்ன ரோஜா பூ இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு எடுக்கிறோம்ல. ஒவ்வொரு வகையான ரோஜா, மஞ்சள், சிகப்பு, நம்ம சொல்றோம் பட்ரோசா அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இதழை வச்சுதான், அல்லி இதழை வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம். அதை வெறுமனே நம்ம வந்து இதழ் அப்படின்னு சொல்றோம். இதழ்னு சொல்லாம பாட்னி ஸ்டூடெண்ட் அல்லி இதழ் சொல்லுவான்ப்பா. நார்மலா இருக்கக்கூடிய எல்லோருமே இதழ் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுவோம். பெட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு. வீட்டுல கார்டனிங் வச்சிருக்கோம்னா அது நம்ம பார்த்து ஆஹா சூப்பர் அழகா இருக்கே. அந்த இதழ் தான் அட்ராக்ட் பண்ணும். இதுல ஆண் இனப்பெருக்க வட்டம்னு இருக்கு, பெண் இனப்பெருக்க வட்டம்னு இருக்கு. ரைட்டா? ஆண் இனப்பெருக்க வட்டம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மகரந்த வட்டம், மகரந்த தாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் பெண் மென்னே இருக்கும். அந்த வார்த்தையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மென் ஆண் அப்படின்னு இருக்கும். இப்ப அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சூலகம் அப்படின்னு கொடுத்தாங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெண். சூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா சூல், சூலகம், சூல் தண்டு, சூல் முடி எல்லாமே இருக்கும். அந்த சூலகத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நீங்க வந்து பாக்குறீங்க. சூலகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சூலகம் இருக்கும், சூல் இருக்கும், சூலகம், சூல் தண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே நேரத்துல ஒரு மலருடைய மகரந்த சூலக முடியை அடைக்கும் நிகழ்ச்சியைத்தான் வந்து அந்த சூலக முடியை மாதிரிதான் அடைக்கும் நிகழ்ச்சி என்னன்னு சொல்றாங்கன்னா மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. மகரந்த சேர்க்கைனா என்ன? அப்ப இது வந்து செல்ஃப் பாலினேஷன். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து கருவுறுதல், இது வந்து பழமா மாறுது, விதையா மாறுது, அந்த விதை வந்து இன்னொரு புது தாவரமா வருது அப்படிங்களா. அப்ப இது என்னன்னா மகரந்தத்தால் சூழ்நிலை வந்து சேர்கிறது. அந்த சூழ் முடியை வந்து அடையும் நிகழ்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை. இட் வில் ரீச், அது ரீச் ஆகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை சொல்றாங்க. நான் பாலினேஷன் அது ரீச் ஆகலன்னா படத்துல வந்து சூர்யா வந்து பண்ணுவார்ல, 2 பூவை வச்சு அதுதான் வந்து பாலினேஷன் பண்றாங்க. ஒரு ஹியூமன் எயிட் பண்றேன் பாலினேஷன். ரைட்டா? சரி, இப்ப கருவுற்ற புல் அதுதான் விதையா மாறும். கருவுறுது பாத்தீங்களா? இங்க வந்து கொடுத்துருக்காங்களா? இங்க கருவுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது என்னவா மாறுதுன்னா அது 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 இந்த கருவுற்ற சூழ் தான் விதையாக மாறுது. கருவுற்ற சூலகம் தான் பழமா மாறும். கருவுற்ற சூலகம் பழமா மாறும். கருவுற்ற அந்த வந்து விதையா மாறும். இது ரெண்டுமே உள்ளதான் இருக்கும். ரெண்டுமே உள்ளதான் இருக்கும். அதாவது விதை பழத்துக்குள்ள தானே விதை இருக்கும். பழம் கருவுற்ற சூலகம் வந்து பழமாக மாறும். விதை வந்து பாத்தீங்கன்னா கருவுற்றுதல் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்களா. அப்ப சூலகம் பழம், சூலகம் பழம், மறந்துடக்கூடாது. நிறைய தடவை கேட்டிருக்கா. சீட் அப்படிங்கிறது ஓவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சீடா மாறும். அப்போ ஃப்ரூட் வந்து ஓவரி ஃப்ரூட்டா மாறும். ஓவரி பிகம்ஸ் ஓவரி ஆர் சூலகம் மாறுது. ஓவுல் அப்படிங்கிற அந்த சூல் வந்து மாறுது. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் இட் வில் பிகம் அந்த சீட் என்ன ஆகும்னா ஜெர்மினேட் ஆகி இட் வில் கிவ் a நியூ பிளான்ட். ஓகே, தாவரம் அப்படிங்கிறது முளைத்து அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் விதை மண்ணுக்குள்ள போட்டோம்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. அடுத்தது இதை பத்தி நம்ம பார்த்திருப்போம். இந்த சூரியகாந்தி பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி போன கிளாஸ்லயே சொல்லி மஞ்சரினா என்ன, ரிப்பீட் கொஸ்டின் மஞ்சரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
சரியா? ஸோ சன்ஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து ஒரு பூ கிடையாது. பல பூக்கள் வந்து சரியா? ஸோ அப்படி நிறைய பூவா இருக்கிறத என்னன்னு சொல்றாங்கன்னா மஞ்சரி. மஞ்சரி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்ப பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு பெயர் மஞ்சரி. இப்ப வெட்டுக்காய பூண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலா நீங்க கிடக்கும். இப்ப குப்பைமேனி வந்து அதே மாதிரி வந்து வெட்டுக்காய பூண்டு. டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதை வந்து பண்ணும். வந்து பார்க்கும். டாக்ஸ் வந்து அதை சாப்பிடும். வெட்டுக்காய பூண்டு மோஸ்ட்லி ஒரு நல்ல ஹெர்பல் அண்ட் ஆன்டிசெப்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்ப இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஆம், வெட்டுக்காய பூண்டு அப்படிங்கிறது சின்ன சின்ன அந்த பேர்லயே இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேசா பிளேடு கட் பண்ணியிருக்கோம் நம்ம கைய. அருவாமனைல மிஷின் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கைய வந்து அப்ப அந்த இதை யூஸ் பண்ணோம்னா டெஸ்ட் வந்து இருக்கும்ல, மார்க் இருக்கும்ல. இப்ப இப்படி கட் பண்ண இடத்துல ஒரு அந்த தழும்பு இருக்கும்ல, தமிழ்ல வார்த்தை தழும்பு. அது கூட இருக்காதாம். அந்த அளவுக்கு அது வந்து கியூர் பண்ணிருமா. வெட்டுக்காயம் ஏற்பட்ட உடனே வந்து நம்ம அதை தழும்பு கூட வராதாம்ப்பா. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வந்து எங்கேயாவது ஒரு இந்த நிறைய தண்ணி போன இடம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வெங்காய பூண்டு வெட்டுக்காய பூண்டு அப்படிங்கிற கிணற்றடி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பேரே வந்து கிணத்தடி பக்கத்துல வந்து இருக்கும். யா சோ இதுக்கு என்ன நேம் அப்படின்னா ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். பட் இட் ஆரஞ்ச் ஆரசன் அணிமலர் போல காட்சி காணப்படும். So, இது வந்து கொஸ்டின் கேட்பாங்கப்பா. எழுதிக்கோங்க. பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். சரியா? இப்ப அடுத்தது ஆ, ஒரு மலருடைய மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள்கள் அதே மலரின் இல்லைன்னா வந்து சூழ்முடியையோ இல்ல மற்றொரு மலரின் சூழ்முடியையோ போய் சேர்றது தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு. செல்ஃப் பாலினேஷன் ரைட்டா? இங்க வந்து கொடுத்துருவாங்க பாருங்க, இருபால் மலர் ஒருபால் மலர் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் மெலன்லயே ஆண் வாட்டர் மெலன் பெண் வாட்டர் மெலன் எல்லாம் பாத்துரலாம். தர்பூசணி வெயில் காலத்துல தர்பூசணி வாங்குவீங்களா, ஒரு பூசு காயா நீங்க வாங்குனீங்கன்னு அதுலயே பாத்துரலாம் எது ஆண் எது அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து அந்த சைஸை வச்சே பாத்துரலாம். ஓவல் சைஸ்ல எது இருக்கு, ரவுண்டு சைஸ் பாத்தீங்கன்னா ஆண் பெண். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எது தண்ணி நிறைய இருக்கக்கூடிய இது ஸ்வீட்டா டேஸ்டா இனிப்போட இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து உங்களால வந்து கெஸ் ரெடி பண்ண எப்பயுமே அது ரைட்டா இருக்காது. பட் 90% ரைட்டா இருக்கிறதுக்கு. ஸோ இது பாத்துட்டீங்களா, இந்த சூழ் கண்டு ஒரு பூச்சி வந்து உட்காருது, அது வேற இடத்துல போய் உட்கார்ந்துச்சுன்னா வந்து பாலினேஷன் நடக்கும். ஓகேயா? இப்ப தன் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல. ஒரு மலரின் மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள்கள் அதே மலர்ல இல்லைன்னா மலருடைய இல்லைன்னா வேற ஒரு மலரோட அடைகிறது தான் தன் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு தாவரத்துடைய மகரந்த பையில் மகரந்த துகள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் அடைவதுதான் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்பா. கேட்பாங்க, ஞாபகத்துல அதே மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இப்ப பாருங்க செம்பருத்தி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து உப்பத்தங்கான்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஆல்சோ உப்பத்தங்காய் வந்து செம்பருத்தி கொடுத்துரும். செம்பருத்தி மொட்டு மலர். மொட்டு வந்து பாத்தீங்கன்னா சுருண்ட அள்ளிகளா இருக்கும், மலர்னா விரிஞ்சு. இப்ப இதே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஊமத்தை மலர் வந்து என்ன, சுருண்ட அள்ளி அள்ளி விரிந்த அள்ளி அப்படின்னு சொல்லும்போது அது மஞ்சள் நிற அறைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சுருண்ட அள்ளிகள் சிறிய மஞ்சள் நிற அறைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்க ஊமத்தங்காய் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கீழே இருக்கிறது, மேல இருக்கிறது அல்லி இதழ். தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க. பிகாஸ் இங்கிலீஷ் படிச்சுதான் பழக்கம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ரைட். சரி, இந்த பூவே நீங்க பார்த்திருப்பீங்க. இதே ஆண் பெண் வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். பூசணி வீட்டு வாசல்ல மார்கழி மாசம் கோலம் போடும்போது ரைட்டா இங்கதான் கொடுத்துருக்காங்க. தன்மகரந்த சேர்க்கைனா என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலினேஷன் தான், டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, பாக்ஸ் பாருங்க. என்ன கிராஸ்னா என்ன.
இப்ப நமக்கு அதாவது செல்ஃப் பாலினேஷன் சொல்லும் போது அங்க வந்து அந்த மகரந்த தூள் நிறைய இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வந்து வெளிய அயல் மகரந்த சேர்க்கை நடையும் போது என்னவா இருக்கணும், நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதாவது அயல் மகரந்த நடக்க அதிக அளவில் மகரந்த தூள் யா தான் எக்ஸ்ட்ரா. அடுத்தது என்ன கிராஸ்னா என்னன்னு அடுத்தது ஃபெர்டிலைசேஷனா என்ன அப்படின்னு சொல்லி இது நீ வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான். திருப்பி இன்னொரு வாட்டி இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். ஒரு மரம், அந்த மரம் வந்து விதையில இருந்து ஆரம்பிக்கும். விதை மரம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் மகரந்த அதுக்கப்புறம் வந்து அது முட்டையா மாறும். முட்டைன்னு ஞாபகத்துல வச்சு ஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அதுதான் வந்து பாலினேஷனோட போலனோட சேர்ந்து என்னவாகுதுன்னா பூவாக மாறும். அந்த பூ தான் வந்து பாத்தீங்கன்னா விதையாக மாறும். பழம் அந்த பூனா என்ன பழம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஸ்கூல் அப்படிங்கிறது விதையாக மாறும். சூலகம் தான் பழமா மாறும். கரெக்டா? அப்ப அந்த சூரப்பை அதுதான் வந்து கனியாக மாறும். சூர்ப்பை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து மாறும். கனியாக மாறும். அப்ப பழம் கனி கருவுற்ற சூலகம் பழமாக மாறுகிறது. சூர்ப்பை கனியாக மாறும். ஓகேங்களா? இப்ப பல மலர்களுடைய தொகுப்பு தான் சூரியகாந்தினி படிச்சிருக்கோமா அது வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கு அப்படியே. அடுத்தது அவரை செடி அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அவரை செடிக்கு வந்து எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. பேஃபேசி அந்த குடும்பத்தை சார்ந்தது தான் அந்த அவரைச்செடி. நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். வாட் இஸ் ரைட் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னு தக்காளி எந்த குடும்பத்தை சார்ந்தது ஃபேமிலி வாங்க சொலோனேசி சொலோனேசி. இப்ப ஒரு ஒரு பூ பாக்குறது ஒரு பூ மாதிரி இருக்கும். உள்ள பல பூக்கள் இருக்கும். இப்படி கால்டஸ் ஃப்ளாரன்ஸ் மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பல கனிகள் சேர்ந்து இருக்கக்கூடியது. பல பூ சேர்ந்து இருந்துச்சுன்னா மஞ்சரி. பல கனிகள் சேர்ந்து இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்க சீத்தாப்பழம் அப்படிங்கிறது ஒரு பழம் கிடையாது. சீத்தாப்பழம் வந்து ஒரு பழம் கிடையாதுப்பா. பல பழங்கள் சேர்ந்துதான்ப்பா இருக்கு. சீத்தாப்பழம் என்ன அப்படின்னு சொல்லி பல பழங்கள் சார்ந்தது சீத்தாப்பழம். ஒரு பழம் கிடையாது. நிறைய உள்ள இருக்கு அர்த்தம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோகனட் பத்தி இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கோகனட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கானா. இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்ப உலகத்திலே அதிக எடையுள்ள விதை அப்படின்னு கேட்டா செசல் தீவுல வந்து இருக்கு ரெட்டை தேங்காய் 12 அங்குலம் 13 அடி அகலம். இவ்வளவு பெருசா வந்து இருக்கக்கூடியது. இதனோட எடை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 18 கிலோ இருக்குமா. இதனுடைய எடை வந்து பாத்தீங்கன்னா 18 கிலோ. இது வந்து மோஸ்ட்லி இந்த செசல்ஸ் தீவுகள்ல தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்னது எதுன்னு கேட்கிறாங்க. ஆர்கிட் விதை 35 பில்லியன் ஆர்கிட் விதைகளுடைய எடையை எல்லாத்தையும் சேர்த்தா 25 கிராம் தான் இருக்குமா. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு பெரிய விதை வந்து பாத்தீங்கன்னா 18 கிலோ. கிட்டத்தட்ட 35 மில்லியனை சேர்த்தாலும் நமக்கு வந்து அரை கிலோ வரல. 25 கிராம் 1/4 கிலோ விட கொஞ்சம் தான் கூட. சரிங்களா? அப்ப இந்த பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல. அதனால நோட் பண்ணிக்கோங்க. ரைட். பைரோகைரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாசிகளா இருக்கும். ஸ்பைரோகைரா எண்ணற்ற இளம் பாசிகளை எந்த முறையில் உருவாக்குதுன்னு கொஸ்டின் கேட்பான். துண்டாதல் மூலியமாகத்தான் பைசெக்ட் ஆயிட்டே வரும். அது மூலியமா தான் வந்து அது உருவாகும். நீங்க பாக்குறீங்க. ஏசெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க வந்து நமக்கு பைரோகைரா வந்து கொடுத்துரும். ஓகே. இருக்கா கொஸ்டின் தக்காளியோடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி என்ன இந்த மாதிரி வந்து நான் சொல்றதை மட்டும் அப்படியே எழுதிட்டு வாங்க போதும். சரி. ஸ்பைரோகைரா எண்ணற்ற இளம் பாசிகளை எந்த முறையில் வந்து உருவாக்குறதுன்னு கேட்டா துண்டாதல் மூலியம். ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா.
ஓகே, துண்டாதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, தான் வந்து சொல்றாங்க அவங்க. ஓகே, கால்ட் அஸ் ஃபிராக்மெண்டேஷன். ஸ்பைரோகைரா இதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அதான் இங்க வந்து சின்ன மைக்ரோஸ்கோபிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க. அதான் ரைட். அடுத்தது சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னு கேட்பாங்க. சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோபோர்கள் என்று அழைக்கப்படும் தாவரம் என்ன அப்படின்னு கேட்டா அவிசீனியா. அப்படின்னு சொல்லுவாங்க. அவிசீனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அந்த வேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கும். அதை வந்து நிமட்டோபோர்கள் நிமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு பரிமாற்றம் நடைபெற்ற தரைக்கு மேல் வளரும் வேர்கள் தான் வந்து அவிசீனியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கப்பா. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அவிசீனியா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல, தான் அவிசீனியா. ஓகே, ஸோ இப்போ நிமட்டோஃபோர்ஸ் எப்படி வந்து சுவாசிக்கும்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியே வந்திருக்கும்பா. அது 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 இந்த முடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி நீங்க மேங்க்ரூவ்ஸ் சொல்றீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிமட்டோஃபோரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கொஸ்டின். அவிசிங்காவை எழுதிக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு பாக்ஸ் கொஸ்டினும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ரைட். ஸோ இப்போ உறிஞ்சும் வேர்கள் அப்படின்னா என்ன? உறிஞ்சும் வேர்கள் சொல்ல ஓகே. ஸோ கஸ்குட்டா கஸ்குட்டா அதுதான் உறிஞ்சும் வேர்கள். உறிஞ்சும் வேர்கள்லாம் என்னன்னு கேட்பாங்கப்பா. கஸ்குட்டாப்பா அந்த இங்க தமிழ்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, ஏதோ கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கா? இங்க இருக்கு கஸ்குட்டா. கஸ்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உறிஞ்சும் வேர்கள். ஓகேயா? அடுத்தது சொல்ல இந்த குடுவை தாவர கொல்லிகள்னு சொல்லுவாங்க. நெப்தன்ஸ். இது பத்தி நம்ம கொஸ்டின்ஸும் நான் சொல்லியிருந்தேன்ல, நெப்தன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிஎஸ்ல பாத்தீங்கன்னா கூட இருக்கும் நெப்டன்ஸ். வாட் இஸ் நெப்டன்ஸ்? நெப்டன்ஸ் பத்தி கேட்பாங்கப்பா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குடுவை தாவர கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நெப்டன்ஸ். அது நீங்க பாத்தீங்கன்னா இது ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தேன். இங்க பாக்குறீங்கன்னா நெப்டன்ஸ் தான். குடுவை மாதிரி இருக்கா? ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருக்குல்ல. அப்ப குடுவை தாவர கொல்லிகள். அவிசீனியா மரம் எந்த வகை நிலத்தில் வாழ்கிறது அப்படின்னு கேட்பாங்க. சதுப்பு நிலத்துல இருக்கும் அவிசீனியா. ஏன்னா அது அது வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கும் வேர்கள் இல்லைன்னா நிமட்டோபோர்ஸ்கள் அப்படி வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து மேங்க்ரூவ்ஸோட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நிறைய இந்த ஸ்வாம்பி ஏரியாஸ்ல நீங்க பார்க்கலாம். சுவாசிக்கும் வேர்கள் என்று அழைக்கப்படும் தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அவிசீனியாவை மறந்துடாதீங்க. தொற்று தாவரமாக மரங்களில் வளரும் தாவரம் எது அப்படின்னு கேட்டா வேண்டா. ஆக்சுவலா வேண்டாத மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த இங்க பாப்பீங்க தாவரம். தாவரத்துல அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்கும். இங்க பார்த்துருக்கு பாக்ஸ்ல பாருங்க. வேண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, VANDA. இது வந்து பாத்தீங்கன்னா எபிஃபித்திக் பிளான்ட். பிளான்ட் பிளான்ட். ஓகே, தொற்று தாவரமாக வளரும் தாவரம் வேண்டா. வேண்டா தாவரத்துடைய வேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெலமென் திசுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கும். அதுல வெலமென் திசு அதுல இருக்கும். ஏதோ ஒரு மரத்துல இது வந்து வளருது பாருங்க. தரைக்கீழ் ஓடு தண்டு. தரைக்கு கீழே ஓடு தண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஜர் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஸ்டெம்மா இல்ல ரூட்டா? டர்மரிக், மஞ்சள் மாதிரிதான். இஞ்சி பத்தி நம்ம ஒரு தடவை கிளாஸ்ல பார்த்தோமா? டர்மரிக் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜிஞ்சர் இங்க இருக்கு பாருங்க. ஜிஞ்சர் இருக்கா? அதாவது பிக்சர்ல வைக்கல, இங்க வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்ல எடுக்கிறேன். இஞ்சி மற்றும் மஞ்சளை வந்து சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, மட்ட நிலத்தண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ரைசோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, தரைக்கு கீழே ஓடு தண்டு இப்படி இருந்துச்சுன்னா இத வந்து கிரைசாந்திமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஓடு தண்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து வல்லாரை. தரைக்கு கீழ் தண்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டா ஒரு 4 டைப்ஸா இருக்கும். 4 டைப்ஸ்ல ஒண்ணுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மட்ட நிலத்தண்டு.
அதே மாதிரி கந்தம், கிழங்கு, குமிழம் அப்படின்னு வந்து ஒரு 4 டைப்ஸா வந்து பார்த்தோன்னா பிரிப்பாங்க. 4 டைப்ஸ் அதுக்கு இருக்கு. இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா இங்க பாருங்க. ரைசோம், ஃப்ராம், டியூபர், பல்ப். பல்ப்னா குமிழம். இப்ப இதுல வந்து இந்த ரைசோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் மட்ட நிலத்தண்டு. இது வந்து இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டர்மரிக், மஞ்சக்கிழங்கு, அதுக்கு அடுத்து இஞ்சி. அப்ப இஞ்சியும் மஞ்சக்கிழங்கு என்ன? அது ஒரு தண்டு. அப்போ கொஸ்டின் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பார்த்தோன்னா அது என்ன வகையான தண்டுன்னு கேட்பான். ரைசோம் வகையான தண்டு, தமிழ்ல மட்ட நிலத்தண்டு கொஸ்டின் வரும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, வெங்காய தாமரை இல்லைன்னா ஆகாய தாமரை. இது வந்து ரொம்ப டேஞ்சரானது. ஓகேயா? ஸோ அதாவது டேஞ்சரானதுன்னு சொன்னா கொசு, இதெல்லாம் வந்து அதிகமா வளரக்கூடிய இடங்களா, மினாஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் சொல்லுவோம். இங்க வைகை ஆற்றுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க மதுரையில கள்ளழகர் இறங்குவார்ல, அது பக்கத்துல நிறைய ஆகாய தாமரையா வளர்ந்து கிடக்கும். அது நல்லதானா? பாக்குறதுக்கு அழகா இருக்கும். டெக்கரேட்டிவ் பிளான்ஸா கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனா என்ன யூஸ் அதனால? பாசிட்டிவ்னு சொன்னா தண்ணி எவாபரேஷன் கம்மியாகும். ஸோ இது ஒரு பக்கம் நல்லது. ஆனா கொசு உற்பத்தி அதிகமாயிரும். ஸோ அதான் இங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. குட்டையான ஒரு ஓடு தண்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இந்த குட்டையான ஓடு தண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடு தண்டுக்கு எடுத்துக்காட்டு வல்லாரை. இங்க வந்து குட்டையான ஓடு தண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், ரொம்ப ஆனா வந்து ஸ்ட்ராங், தடிச்சிருக்கும்பா. யா இது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கொத்து கொத்தா வந்து இருக்கும். அது கீழே தான், அந்த தண்ணிக்கு கீழே தான் வேர் வந்து இருக்கும், வேர் போயிருக்கும். ஸோ சில டைம்ஸ் வந்து காலை பிடிச்சு இழுத்துக்கவும் செய்யும். அது பிடிச்சு இழுத்துக்காது, நம்ம அதுக்குள்ள காலை விட்டுருவோம். நம்ம வந்து சொல்லுவோம், ஆஹா இந்த இது வந்து காலை பிடிச்சு இழுத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம கால் சிக்கிக்குது, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப அந்த கொத்து கொத்தா இருக்கும்ல வேறு, அது வந்து அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த வெங்காய தாமரை இல்லைன்னா ஆகாய தாமரைக்கு எக்ஸாம்பிள் குட்டையான ஒரு ஓடு தண்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ இது வந்து நீங்க நிறைய நீர்நிலைகள்ல குளம், குட்டை, ஆறு வந்து ஸ்டாக்னண்டா இருந்துச்சுன்னா கூட பார்க்கலாம். ரைட்டா? இதனால நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கொசு அதிகமா இருக்கும். அதே நேரத்துல மீன் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த லார்வா எல்லாம் சாப்பிடும். மீன் தான் நம்ம எங்க ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இங்க மீன்கள் வந்து இருக்காது. வைகையில மோஸ்ட்லி எங்க ஊரை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க ஆப்டின் எல்லாம் பார்த்துருக்கீங்க. சைவம் சட்டைவம், சைவம் சட்டைவம், ஆனியன், மட்ட நிலத்தண்டு பார்த்தாச்சு, குட்டையான பார்த்தாச்சு, குமிழம்க்கும் பார்த்தாச்சுப்பா. குமிழம் அப்படின்னு சொல்லும் போது பல்ப் மாதிரி இருக்கும், அது வெங்காயம் பூண்டு. இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா பல்புக்காக இருக்கக்கூடிய, அதாவது பல்புனா இந்த இந்த இங்க இருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல குமிழம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வெங்காயம். ஓகேங்களா? அப்படியே ஒரு வெங்காயத்தை பாத்தீங்கன்னா பல்ப் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ அதே நேரத்தில் அதையும் ரெண்டா பிரிக்கிறாங்க, ஃபிளஷி லீவ்ஸ் அண்ட் ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சதை பற்றுள்ள இலை, செதில் இலை அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னொன்னா அந்த இதை வந்து பிரிச்சுக்கிட்டே உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாம வந்துட்டு இருக்கும். அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயரா இருக்கும். பார்க்கவே வந்து இவ்வளவு விஷயம் வெங்காயத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இப்போ அதனுடைய அந்த தண்டோடைய நுனி மொட்டு அப்படிங்கிறது இருக்கும். இது நிறைய செதில் இலைகளாக மூடப்பட்டு அப்படித்தானே இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கூட இப்படித்தானே இருக்கும். ஆனியன் பீலிங், நுனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மொட்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், எண்ணற்ற பல செதில்கள் வந்து இருக்கும் அந்த நுனி மொட்டு. அப்ப அது உள்ளக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலைகளா வந்து இருக்கும், உள்ளக்குள்ள சேர்த்து வச்சிருக்கும். அப்ப வெங்காயம் மற்றும் பூண்டு ரெண்டையுமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் அப்படியே அந்த பல்பு, குண்டு பல்பு மாதிரியே இருக்கும். ரைட்டா? அப்பா அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு கேள்வி வரும்பா இந்த இடத்துல மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். ஓகேங்களா? இலைகள் மூலமாக உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது? இலைகள் மூலியமாக உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எதுன்னு கேட்பாங்க. பிரயோபிலம், பிரயோபிலம். அதே மாதிரி அல்லினா என்ன, பெரணினா என்ன, கொக்கினா என்ன, தலைகீழ் ஓடுதண்டுனா என்ன, மன்னிக்கணும் தரைகீழ் ஓடுதண்டுனா என்ன, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும். அதனால இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், அதை வச்சு ஒரு பேசிக்கா மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் வாய்ப்புகள். இதோட இது முடியுது. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நலமும் சுகாதாரம்னு கொடுத்துருப்பாங்க.
ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இது பேசிக்கானது. இப்போ உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா வந்து காய்ச்சல் நல்லது தெரியுமா? காய்ச்சல் சளி இதெல்லாம் நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தான் காய்ச்சல். அண்ட் வந்து நம்ம நம்ம உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் வளராம தடுக்க இந்த காய்ச்சல் வந்து ஹெல்ப் பண்ணும். காய்ச்சல் நல்லதுதான். அதே நேரத்துல இந்த சளி சொல்லுவோம்ல, நமக்கு இருமல் சளி வரும். இந்த சளி வந்து வைரல் தான், ரோட்டா வைரஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு இது வரைக்கும் மருந்தே கிடையாது. டெங்கு வந்து எந்த கொசுனால வரும் அப்படின்னு கேட்டா ஏடிஸ் அண்டு எஜிப்ட், இந்த 2 கொசுவால வரும். மோஸ்ட்லி ஏடிஸ் கொசுவால தான் வருது. டெங்கு காய்ச்சல் வந்து எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. பிளவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது அந்த டெங்கு. டெங்கு ரொம்ப ஆக்சுவலா வந்து கொடுமையானது தான்ப்பா டெங்கு. டெங்குவே வந்து பாத்தீங்கன்னா வந்துடவே கூடாது ஒரு மனிதருக்கு. அதனால கொசு வந்து வராம பாத்துக்கோங்க. அந்த டெங்கு கொசு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த பகல்ல வந்து கடிக்குது பாத்தீங்களா, அந்த கொசு வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் இருக்கே. ரைட். ஸோ இப்போ இந்த இங்க பாக்ஸ்ல பாருங்க, டெங்கு ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோ. ஏன்னா அதோட அதுல தான் இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, பிளவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளவி வைரஸ் வந்து அது கீழே தான் வந்து இருக்கும். ஓகே, தமிழ்ல பிளவி பிளவி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பிளாவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏடிஸ் இல்லைன்னா எஜிப்டி, ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற அந்த கொசு மூலியமா வரும். 1012 அந்த வைரஸை சார்ந்தது பிளாவி வைரஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா நம்ம உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிளட் பிளாலட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இது அந்த பிளட் கேலட்டோடைய கவுண்டிங் பாத்தீங்கன்னா அதை வந்து கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கொசு பத்தி கொடுத்துருக்காங்க, 50ல இருந்து 100 மீட்டர் வரைக்கும் தான்ப்பா இருக்கும். அதை தாண்டி போகாது. அதனால அதை தாண்டி அதனால வந்து பாத்தீங்கன்னா பறக்க முடியாது. அதுதான் ரீசன். அப்ப அந்த கீழே பறக்குது பாத்தீங்களா, அந்த கட்டில உட்காந்துருப்பீங்க, உங்க காலில் வந்து கடிக்கும். மேல கடிக்காம காலில் வந்து கடிக்கும். ஸோ அப்ப அந்த இந்த கொசுவெல்லாம் டேஞ்சரான கொசு. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா அதனால இதை தாண்டி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 50 to 100 மீட்டர் சுற்றளவை இருப்பவர்களுக்கு வரக்கூடியது. இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா காலிலேயே கடிக்கும். அந்த மாதிரி உங்களால் எந்த இடத்துல தொட முடியாதோ அந்த இடத்துல வந்து அதை வந்து பைட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த கொசு வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஹைட்டே அவ்வளவுதான், அதை தாண்டி அதனால பறக்க முடியாதான். சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து எப்படி நம்மளால தப்பிக்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொசு வலை வந்து யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், கொசு வலை இல்லைன்னா அந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் அதை யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி கொசு வலை யூஸ் பண்ணாலே போதும். ஈறுகள்ல ரத்த கசிவு வருது பாத்தீங்களா, அது எதனாலன்னு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. விட்டமின் குறைபாடுனால தான் ஈறுகள்ல ரத்த கசிவு வரும். நீங்க டூத் பேஸ்ட் மாத்துறதுக்கு முன்னாடி நிறைய சத்தான விட்டமின்ஸ் வந்து சாப்பிட்டீங்கனாலே போதும். மோஸ்ட்லி வந்து கீரை வகைகளை, ஸ்பினாச், பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நிறைய சாப்பிட்டாலே போதும். சமைச்சா வந்து ஸ்பினாச், அது கிரீன்ஸ். கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும்ப்பா. அதே மாதிரி பற்பசை சிதைவுன்னு சொல்லுவாங்க. பற்கள்ல வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்டீரியா தொற்று ஏற்படும். அதனாலதான் அந்த அந்த கம் இருக்குல்ல, அது வந்து பற்பசை சிதைவு வந்து ஏற்படும். பற்சிதைவு, பற்பசை, அதான் காரணம். காஞ்சிகிட்டு நைட் பிளைண்ட்னஸ் பத்தி இருக்கு பாருங்க. டூத் டீட்கே இது எதனால வருது அப்படின்னு சொல்லி புறத்திசு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. புறத்திசு நோய்கள் இது வந்து இந்த டொபாக்கோ வந்து நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா, நிறைய பேர் இந்த முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முகேஷா அப்படிதான் வந்து விளம்பரம் வரும் பாத்தீங்களா. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த டொபாக்கோ, அது ஒரு ஓரத்துல வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இருக்குலயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. ஈவன் மவுத் கேன்சர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பல்லுல இருந்து ஆரம்பிக்கும், அந்த பகுதியில புண்ணு வரும், அப்படிதான் வந்து ஃபுல்லா வந்து மவுத் கேன்சர் வரைக்கும் போயிருப்பா. ஸோ அதனால மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்றதே நல்லது. ஈறுகள்ல ரத்த கசிவு நோய்க்கு என்ன பழம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடணும். அது ரெமெடி கொடுத்துருக்காங்க பாருங்க, சிட்ரஸ் பழம் வந்து சாப்பிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டூத் டீகே, அதாவது இந்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா சிதைவு ஏற்படுது பாத்தீங்களா, அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், நல்ல பல் துலக்கணும். நல்ல பல் துலக்கணும், பிரஷ் பண்ணணும், வாய் கொப்பளிக்கணும். ஸோ அது பண்ணாலே போதும். அதே மாதிரி ஆயில் புல்லிங் எல்லாம் பண்ணா இன்னும் நல்லது. விட்டமின் ஏ குறைபாடால் ஏற்படும் நோய் நமக்கு வந்து இந்த நைட் பிளைண்ட்னஸ், இரவு குருட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க நைட் பிளைண்ட்னஸ். இது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ லேக் ஆறதுனாலதான். ஓகே, அதே மாதிரி இளஞ்சிவப்பு கண் நோய், வெண்படல அலர்ச்சி, பிங்கி ஐஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா
என்ன சொல்ல சம் இன்ஃபெக்ஷன்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. மெட்ராஸை கூட ஆல்மோஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான். இது வந்து வைரஸ் பாக்டீரியா, அதனால தான் ஏற்படுது. வண்ண குருட்டு தன்மை நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண போது கூட கேட்டிருக்காங்கல்ல, வண்ண குருட்டு தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது நைட் பிளைண்ட்னஸ், தமிழ்லையும் அப்படிதான்ப்பா கொடுத்துருக்காங்க. குருட்டுத்தன்மை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நைட் பிளைண்ட்னஸ் இது வந்து அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும். நைட் சாரி கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா வரும். கலர் பிளைண்ட்னஸ்ப்பா, அதாவது கலர் தெரியாது அவங்களுக்கு. ஒரு சில இதுல ரெண்டு டைப்ஸ் கூட, ஒரு சில டைப்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ரெட் கலர் மட்டும் தெரியாது, மற்றது எல்லாமே நார்மலா தெரியும். அதே மாதிரி சுத்தமா கலரே தெரியாது அவங்களுக்கு, கலர் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஒரு ஒரு எல்லோ கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லோ கலர் இருக்கு அப்புறம் ஒயிட் கலர் இருக்குன்னா ரெண்டுமே ஒயிட்டா தான் அவங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது பாக்டீரியாவால ஏற்படுற நோய்கள் லிஸ்ட் எழுதிக்கோங்க. டைஃபாய்டு பாக்டீரியா, காலரா பாக்டீரியா, அதே மாதிரி காசநோய், இது எல்லாமே பாக்டீரியா தான். பாக்டீரியாஸ்னால தான் நமக்கு வருது. டிபி, டியூபர்குலோசிஸ், எல்லாமே வந்து பாக்டீரியாவால வரக்கூடியது. நீங்க வைரஸ் நினைச்சிடக்கூடாது. பாக்டீரியா அண்ட் வைரஸ் டிஃபரன்சியேஷன் வச்சு கொஸ்டின் கண்டிப்பா வரும். காசநோய்னு சொல்றோம்ல, டிபி, இது வந்து பாத்தீங்கன்னா எந்த பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், மைக்கோ பாக்டீரியா டியூபர்குலோசிஸ், அதுதான் வந்து டிபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மைக்ரோ பாக்டீரியா டியூபர்குலோசிஸ் தடுப்பு முறை என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிசிஜி தடுப்பூசி வந்து பாத்தீங்கன்னா போடணும். டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்துகளை வந்து யூஸ் பண்ணிட்டே வரணும். நோயாளிகள் வந்து கொஞ்சம், அதாவது வெளியே போகாம கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்து, கொரோனா டயத்துல நீங்க பாத்திருப்பீங்கல்ல, கிட்டத்தட்ட வந்து அந்த வறட்டிருமலோட டிபிக்கும் அதே மாதிரி தான். வறட்டிருமல் இல்ல, அதுக்கு அடுத்த லெவல் தான். அப்ப டிபியை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த 3 இது, ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த 3 இது இருக்குப்பா, எழுதிக்கோங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொல்ல சொல்ல எழுதிட்டு வந்தீங்கனாலே போதும், தமிழ்ல பாத்துக்கோங்க. ரைட், நான் சொன்னதுதான் அப்படியே பிசிஜி தமிழ்ல சொல்லுங்க சார் சொல்லாங்க, புக்லயே அதான் கொடுத்துருக்காங்க. டாட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இருக்கும். டாட் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு சில மருந்துகள் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம்னாலே போதும். சரி, காலரா நோய் வந்து எந்த பாக்டீரியாவால் வருதுன்னு கேட்பாங்க. கொஸ்டின் அதுக்கு பேர்லயே வந்து இருக்கும், காலரே அப்படின்னு சொல்லி இருக்கும். விப்ரியோ காலரே, அதுதான் காலரா நோய். விப்ரியோ காலரேன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வைரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, விப்ரியோ காலரே. இது ஏன் அப்படின்னு கேட்டா, உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்தமே இல்லாத தண்ணி, கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கிரியேட் சம் காலரா. காலரா வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், வயிறு ஃபுல்லா ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். நிறைய நீங்க டிசென்ட்ரி போவீங்க. ஓகே, நிறைய டிசென்ட்ரி மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் வந்து விப்ரியோ காலரே. டைஃபாய்டு நோய் எந்த பாக்டீரியாவால வருதுன்னு கேட்பாங்க. டைஃபாய்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்ல, ஒரு ஹைஜீனிக்கா இல்லாம இருந்ததுனால என்ன நடக்குதுன்னு. அதுல இந்த டைஃபாய்டும் ஒண்ணு. ரொம்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் வாட்டி வதச்சிரும். சாலமோனோ சாலமோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைஃபி தான் டைஃபாய்டு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடுறோம். இங்க கொடுத்துருக்காங்களா, இந்த இங்க பாருங்க, தெரியல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்கப்பா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பிக்சர்ல இருக்குல்ல, நாக்குக்கு மேல இருக்கு பார்த்தா, இதுதான் அந்த வைரஸ். ஃபீவர் வந்து 104 டிகிரி வரைக்கும் போகும். இது வந்து சின்ன குழந்தை, இப்ப என்னோட பையனுக்கெல்லாம் வரும்போது உண்மையிலே பதறிட்டோம். அந்த அளவுக்கு வந்து ஹெவியாவே இருந்துச்சு. 104 டிகிரிங்கும் போதே அவங்களே டவுட் வந்துடும். பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் கல்ச்சர் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதுலயே வந்து தெரிய வரும் டைஃபாய்டு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹை ஃபீவர் இருக்கும்பா, டயரியா இருக்கும், வயிற்று வலிக்கும், தலைவலிக்குதும்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லவே தெரியாது. ரொம்ப கஷ்டமானதுதான் இது. அடுத்தது வைரஸ்னால வர்ற டிசீஸ். அடுத்து இங்க இருந்து டைஃபாய்டுக்கு என்னென்ன ரெமெடி அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி குடிக்கணும். தடுப்பூசி அது இருக்கு. ஆக்சுவலா வந்து தடுப்பூசியோட சம் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு கிளீன் மெடிக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா வேணும்ப்பா. குட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து இருந்துச்சுனாலே போதும். ஓகே, மெடிகேஷன்ஸ்ல இருந்தாலே அது வந்து சரியாயிடும். சரி, இப்ப வைரஸ்னால பாதிக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன? காலரா வரைக்கும், காலரா டிபி வரைக்கும் உங்களுக்கு வந்து பாக்டீரியா தான். வைரஸ் சொல்லும் போது மஞ்சக்காமாலை, அதாவது ஜாண்டிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ். ஹெப்படைட்டிஸ் பி. ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ல டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஏ பி 5 இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி சொல்லுவாங்க பாத்தீங்களா,
அதுதான் இருக்கலே ரொம்ப டேஞ்சரானது. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த லிவரை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து லிவரை பாதிப்பு ஏற்படுத்தும். அதை வந்து மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஆங்கிலத்துல ஜாண்டிஸ், அதுக்கு அடுத்து சின்னம்மை, அப்புறம் ரேபிஸ். சின்னம்மை வந்து பாத்தீங்கன்னா பெரியம்மை இப்ப இல்ல, ஒழிக்கப்பட்டு விட்டது. இங்க பாக்குறீங்க சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இப்ப அதாவது இப்ப இருக்கு. ஸ்மால் பாக்ஸ் வந்து இப்ப இல்ல. பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் பாக்ஸ் இப்ப இல்ல. ரேபிஸ் அப்படிங்கிறது இந்த பூனை, நாய் இதுகிட்ட இருந்து வர்றது. அது வந்து தொற்று வந்து வர்றதுனால வெறிநாய்க்கடினால வரக்கூடியது. அதுவும் ரொம்ப டேஞ்சரானது. அடிச்ச உடனே நம்ம ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். அது வந்து ஈவன் நாய் மாதிரியே ஊழ விடுவாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கோம். அது உடனே டெத்து தான். ஈவன் பாடியை கூட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, நேரடியா ஹாஸ்பிட்டல். நாய்க்கடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானது. மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும். ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அந்த செல்லுல அடைச்சு வச்சிருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ரொம்ப பரிதாபமா உயிரிழப்பாங்கப்பா. ரொம்ப கொடுமையானது. வாயில இருந்து தண்ணி வந்து அவங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப அலர்ஜியா இருக்கும். பக்கத்துல கொண்டு போனாலே அவங்களுக்கு வலிப்பு வர்ற மாதிரி அப்படியே துடிச்சு ஓடிடுவாங்க. தண்ணியை கண்டா ஓடிடுவாங்க. நீரை கண்டு பயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதான். அப்ப ஹைட்ரோபோபியா வந்து இருக்கு. இதெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். ரொம்ப பயங்கரமானது. நமக்கே பயம் ஏற்படுத்தும். ஆஹா, மனித வாழ்க்கையே அவ்வளவுதானா? ஒரு சின்ன நாய் கீறி விட்டுச்சு. சின்ன நாய் வந்து பாத்தீங்கன்னா கீறி விட்டதுனால இவ்வளவு பெரிய நிகழ்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணுல பார்த்துருக்கேன். கொஞ்சம் ரிலேட்டிவ்க்கு வந்து அந்த மாதிரி நடந்துச்சு. பார்க்கும் போதே மனித வாழ்க்கை என்பதே ஒரு பற்றற்ற வாழ்க்கை தான், ஒரு அற்பமான வாழ்க்கை அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா அவன் கண்டுக்கல, சின்ன நாய், குட்டி நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அது வந்து இவ்வளவு பெருசா போயிடுச்சு. குழந்தை பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நோயிலிருந்து பாதுகாக்க என்னென்ன தடுப்பூசி? பிசிஜி ஏற்கனவே பார்த்தோமா, போட்டிருக்கோம்ல, அதேதான். பிசிஜி அப்படின்னு சொல்லுவோம், வந்து போடுவாங்கப்பா. ஆபிஸோட வெறிநாய் இது வந்து. தடுப்பூசினா என்னன்னு இங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது கொரோனா டயத்துல எல்லாருக்குமே வி காட் அவேர்னஸ். பிசிஜி, போலியோ, எம்எம்ஆர், இந்த 3 இது இங்க கொடுத்துருக்காங்களா குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலே. அடுத்தது இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இதோட முடிஞ்சிருக்கீங்களா? பென்சிலின் மருந்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்பாங்க. அலெக்சாண்டர் பிளெமிங். மருந்துகளின் ராணி அப்படின்னா பென்சிலின் தான். இப்ப மோஸ்ட்லி போடுறது இல்ல, ஏன்னா வந்து பென்சிலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் அலர்ஜிஸ் சொல்றாங்க. பென்சிலின் இப்ப வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, அதுக்கு மாற்றாக நிறைய வந்துருச்சு. மோஸ்ட்லி இப்ப வந்து போடுறது இல்ல. முந்தி இருந்துச்சு, 20 இயர்ஸ் பேக் பென்சிலின் அப்படிங்கிறது இருந்துச்சு. உலகிலேயே முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து என்ன அப்படின்னு கேட்டா இந்த பென்சிலின் தான். பென்சிலின் வந்து 1928 வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மருந்து வந்து எந்தெந்த நோயை வந்து குணமாக்கும் அப்படின்னு கேட்டா நிமோனியா, டிப்தியா, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா குணமாக்கும். ஓகே, இந்த காலரா நோய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறுத்துக்கள் அப்பப்ப கேட்பாங்க. காலரா, காச நோய், ஹெப்படைட்டிஸ், டைஃபாய்டு, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ரேபிஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹைட்ரோபோபியா ஏற்படும். காலரானா கால் தசையில வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். காச நோய் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து மைக்ரோ பாக்டீரியா. ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு கேட்டா மஞ்சக்காமால யூரினேட் பண்ணும்போது ரொம்ப திக் மஞ்சளா வந்து இருக்கும். மோஷன்ல வந்து ஒயிட் கலர் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சாரி, அடுத்த டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதோட முடியும். விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து தேவையில்லப்பா, ஜஸ்ட் ரீடு மட்டும் வேணா விட்டுக்கோங்க. சரி, இப்ப 7th ஸ்டாண்டர்ட்ல 7th செகண்ட் டேர்ம் 2 பாக்குறோம். டேர்ம் 2 பாருங்க. டேர்ம் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அகைன் ஹீட், வெப்பநிலை, இது பத்தி வரும். நான் சொல்றது கொஞ்சம் வேகமா ஆகிட்டு வர்றீங்களா? நான் பிக்சர் கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் டைம் இழுக்குது. ஒரு பொருளோட வெப்பத்தையும் குளிர்ச்சியும் வந்து எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா டெம்பரேச்சர் வச்சு. ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அந்த துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு தான் வெப்பநிலைன்னு சொல்றாங்க. டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? எஸ்ஐ அலகுல செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ் சி அப்படின்னு போடுவோம், ஃபாரன்ஹீட் வந்து எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
கெல்வின் அப்படிங்கிறது கே. வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டா கெல்வின் தான். ஓகேயா? அப்ப செல்சியஸ் அலகு அப்படிங்கிறது சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிகிரி போட்டு ஒரு சி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ரைட்டா? வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டெம்பரேச்சரை வந்து தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறோமா, வெப்பநிலைமானி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ப அந்த என்ன சொல்ல, அந்த வெப்பநிலை மானியில இருக்கக்கூடிய திரவம், அது மெர்க்யூரி முந்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப யூஸ் பண்றது இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த வெப்பம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது விரிவடையும். அதை வச்சுதான் வந்து டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்ப அந்த மெர்க்யூரி வந்து பாத்தீங்கன்னா விரிவடையும், வெப்பம் இன்க்ரீஸ் ஆகும்போது குளிர்ச்சி ஆகும்போது சுருங்கும். ஓகேயா? ஸோ அப்ப ஒண்ணு வந்து இப்பெல்லாம் வந்து ஆல்கஹால் தான் யூஸ் பண்றாங்க. தெர்மாமீட்டர்ல ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க. முந்தி வந்து பாதரசம், அதாவது இந்த ஹைட்ரோஜன் சொல்லக்கூடிய மெர்க்யூரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து மெர்க்யூரி டேஞ்சர், அதனால யூஸ் பண்றது இல்ல. சரி, இந்த பாதரசம்னு சொல்றோம்ல மெர்க்யூரி, அதனுடைய கொதிநிலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. 357 டிகிரி செல்சியஸ். பாதரசத்துடைய குறைந்த உருகுநிலை வந்து 39 டிகிரி செல்சியஸ். குறைந்த உருகுநிலை அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே நம்ம புக்ல இருக்கிறதா நான் சொல்றேன். தெர்மாமீட்டர்னு சொல்லி வருது இல்ல, இந்த ஆல்கஹால் தெர்மாமீட்டர், மெர்க்யூரி, நான் சொன்னது அப்படியே வந்து இங்க இருக்கும். ஜஸ்ட் நான் சொல்ல எழுதிட்டு வந்துருங்க. ரைட்? மெர்க்யூரியோடது நீங்க பாக்குறீங்க, இங்க வந்து கொடுத்துருக்காங்களா, ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லேன்னா 57 டிகிரி செல்சியஸ். அப்ப லோ லெவல் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -39 டிகிரி, -39 டிகிரி செல்சியஸ். ஆல்கஹாலோடையதுன்னு சொல்லும் போது 100 டிகிரி செல்சியஸ், இல்ல -100 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேயா? ஸோ இது வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல போனா இந்த ரொம்ப குளிர்ச்சியான பகுதிகளில் இதெல்லாம் யூஸ் பண்றோம். மிக குறைந்த வெப்பநிலையும் அளக்க பயன்படுகிறது இந்த ஆல்கஹால் டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர். மருத்துவ வெப்பமானியுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அதாவது 94 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேயா? சோ அதே மாதிரி இந்த மருத்துவ வெப்பமானியின் அதிகபட்ச வெப்பநிலை என்னன்னு கேட்பாங்க. 42 செல்சியஸ் வரைக்கும், அதாவது 108 வரைக்கும் இருக்கும்பா. லேப் அப்படின்னு சொல்லும் போது கூட போகும். லேப் டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர்னு சொல்லும் போது -10 டிகிரியில இருந்து 110 டிகிரி வரைக்குமே போகும். ஓகேயா? மைனஸ் கிளினிக்கல் ஆர் லேப். அவ்வளோ டிஃபரன்ஸ். ஏன்னா வந்து லேப்ல வந்து ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். சரியா? ஆனா ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு மட்டும் தானே யூஸ் பண்றோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் அதிகபட்சமா 108 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டாது. ரைட்? 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த 1742 1742 அப்பதான் இந்த செல்சியஸ் முறையை வந்து மொத கண்டுபிடிச்சாங்க. யார் அப்படின்னு கேட்டா ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அவர் பேரே வச்சிட்டாரு. சென்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரீக் வேர்டுப்பா, 100ன்னு அர்த்தம். சென்டம் வாங்கிட்டேன்னா 100ன்னு அர்த்தம் கிரீக் வேர்ட்ல. ஃபாரன்ஹீட் அளவிடும் முறையை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா அவர் பேரும் ஃபாரன்ஹீட் தான். டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஃபாரன்ஹீட் அளவு முறையில தான் இந்த வாட்டருடைய உரைநிலை இருக்குல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுதான். ஃபாரன்ஹீட்ல 32 டிகிரி ஃபாரன்ஹீட், -32. ஓகேங்களா? உரைநிலை. அதுவே வந்து பாத்தீங்கன்னா கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ் நம்ம சொல்றோமா டிகிரி செல்சியஸ்ல, ஃபாரன்ஹீட்ல 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுதான் கொதிநிலை நீருக்கு. நீரின் கொதிநிலை டிகிரி செல்சியஸ்ல 100 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி கெல்வின் முறை இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வில்லியம் லார்டு கெல்வின். கெல்வின்ல நீரின் கொதிநிலை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சேனல்லே நம்ம பார்த்தாச்சு. ரைட்டா? சரி, இப்ப அமெரிக்கா இந்த கண்ட்ரில எல்லாம் ஃபாரன்ஹீட் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் அந்த நாடுகள் கலனியில இருந்தக்கூடிய கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே டிகிரி தான் வந்து யூஸ் பண்றோம். ஃபாரன்ஹீட் முறையை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்ய எந்த அளவீடு முறை பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு கேட்டா ரான்கீன் முறையை வந்து பயன்படுத்துறாங்க. அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கும்ல, அதை வந்து இது பண்றதுக்காக. இந்த ரான்கீன் முறையை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டா 1859, 1859. கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியோடைய பிசிசிஸ்ட் தான் வந்து இந்த ரான்கீன், அவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு.
ஃபாரன்ஹீட் அளவீடு முறை அப்படின்னா உரைநிலை -32 டிகிரி ஃபாரன்ஹீட், கொதிநிலை வந்து 212. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப நான் சொன்னேன்ல, இதை வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்கப்பா. நார்மலா ஒரு ஹியூமனுடைய சராசரி வெப்பநிலை எவ்வளவுனா 37 டிகிரி செல்சியஸ். நீருடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். டிகிரி செல்சியஸ்ல சொல்லும் போது அதுவே வந்து ஃபாரன்ஹீட்லனா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். நீரின் உரைநிலைனா 0 டிகிரி செல்சியஸ் தான். எப்பயுமே 0 டிகிரி கீழே போயிருச்சுன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஐஸ் கட்டி கிரியேட் ஆயிரும். யா 0 விட கீழே போயிருச்சுன்னா. இப்போ 100 விட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீர் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும், ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஓகேயா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டவியல் வரும். உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்களா? யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? நெக்ஸ்ட் லெசன் போயிடலாம். மின்னோட்டவியல். எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லும் போது நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடியதுதான். சரி, இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி பார்த்தோமா? 1882ஆம் ஆண்டுல தாமஸ் ஆல்வா எடிசன் 9000 வீடுகளுக்கும் வெளிச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் மூலியமாக கொண்டு வந்தார். எந்த நகரம் அப்படின்னு கேட்டா நியூயார்க். அதனாலதான் அவர் இறந்த டயத்துல ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சலி செலுத்தும் விதமாக நியூயார்க் ஃபுல்லா லைட் கட் பண்ணுவாங்களாம். சரி, இப்ப இந்தியாவில் மின்சார பயன்பாடு எப்ப வந்து தெரியுமா? 1899ல 1899 அப்படியே கொஸ்டின் கேட்பாங்கப்பா, டிட்டோ கொஸ்டின். இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ரைட், 1899 இந்தியாவில் மொத பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதுவும் வந்து என்ன டே கொடுத்துருக்காங்க பாருங்க, 1800 இருக்கா, ஏப்ரல் 17. அப்பதான் முதல் அனல் மின் நிலையத்தை கல்கத்தாவில் மின் விநியோக கழகம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட் இந்தியாவில் 17 ஏப்ரல் 1899. அப்பதான் எலக்ட்ரிசிட்டியே இந்தியாவிலேயே வருது. கல்கத்தா எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் கொண்டு வர்றாங்க. பாக்குற இந்த பிக்சர்ல இருக்குல்ல, இதுதான். இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போமா, கரண்டே இல்லாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான், நமக்கு ஒரு நாள் ஓடவே ஓடாது. சரிதானே? கரண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான், நமக்கு என்ன அப்பா, நம்மளால வந்து அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி, இப்ப மின்சாரத்துல சில விஷயத்த பேசிட்டு இருக்கோம். சென்னையில பேசின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேசின் பாலம், அங்க அனல் மின் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1900. புரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டு இருக்கக்கூடியதுதான் வந்து உட்கருன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாசிட்டிவ் இருக்கக்கூடியது புரோட்டான், நெகட்டிவ் வந்து எலக்ட்ரான். ரெண்டுமே இல்லாம நியூட்ரலா இருக்கக்கூடியதுதான் நியூட்ரான். அது நம்ம 6th சாரி இதுக்கு முன்னாடி 7th பார்த்திருக்கோம் நம்ம ஆட்டம்ஸ் பத்தி எல்லாம் பார்க்கும்போது. மின்னூட்டம் எந்த அலகின் அளவிடப்படுகிறது? கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுதான் மின்னூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரான் ஃப்ளோனா என்ன அப்படிலாம் இங்க கொடுத்துருக்காங்க. அணுவில் உள்ள மின்னூட்டங்கள் தொடர்புடைய ஆற்றலின் ஒரு வகைதான் மின்சாரம். மின்னூட்டம் எந்த அலகினால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கூலும்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். தோராயமா ஒரு கூலும் அப்படிங்கிறது உள்ள எத்தனை புரோட்டான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 6 பாயிண்ட். இதை வந்து இந்த 10 to the power of அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு கூலும்னா எவ்வளவு அப்படின்னு. ரைட், இங்க ஒரு மேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, 30 கூலும் வந்து இருக்கு. அப்ப அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா, என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க பாருங்க. 30 டைம் வந்து எவ்வளவு, அப்போ ஒரு கரண்ட் ஐ அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? 0.5 ஆம்ஸ். இப்ப தமிழ்லையும் பார்க்கணுமா? அதை என்ன சொல்றாங்க, ஒரு கம்பி வழியே 30 கூலும் மின்னூட்டமானது 2 நிமிடத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க. பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்கான். கடத்தினா கண்டக்டர். ஓகே, அந்த கரண்ட் வந்து அந்த வயர் மூலியமா எவ்வளவு போயிருக்கு, கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆயிருக்கு. சார்ஜ் என்ன, 30 கூலும். எவ்வளவு நிமிஷம்? 2 நிமிஷம். 2 நிமிடத்துல பாயுது. ஸோ அப்ப 2 நிமிடத்தை செகண்டா மாத்தணும். அதுதான் இன்டூ 60 போடுறாங்க, 120 செகண்ட். அப்ப ஒரு கூலும்
அதாவது 30 கூலும் டிவைடட் பை 120 பண்ணீங்கன்னா 0.25 தான் ஆம்ஸ் வரும். அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த கணக்கு கேட்பாங்களான்னு கேட்டா இல்ல, பட் வி ஹேவ் டு அவேர் அபவுட் திஸ். எங்கேயாவது கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் எங்கேயாவது கொஸ்டின் கேட்டு வச்சிருவாங்க. இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும் போது Q பை டி, I ஈக்குவல் டு Q பை டி. இப்போ இது என்னன்னு சொல்றோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மின்னோட்டத்தை அதை வந்து என்ன சொல்லுவோம், ஆம்பியர்னு சொல்லுவோம். ஆம்ஸ் சொல்றேன்ல, ஆம்பியரை தான் ஆம்ஸ் சொல்லி. தோராயமா ஒரு கூலும் அப்படிங்கிறது எத்தனை புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும்னா 6.242 இருக்கும். 6.242 வந்து இருக்கும். மின்னோட்டம் பொதுவாக எந்த எழுத்தால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா Q போடுவோம்ல, அது வழியா அதுதான் வந்து டினோட் பண்ணுவோம். மின்னோட்டத்தின் குறியீடுன்னு கேட்டா I. இப்ப இதை வந்து அதுக்கான அலகு அப்படின்னு கேட்டா ஆம்பியர். அதனுடைய அலகுன்னு சொன்னா ஆம்பியர். ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டத்தை பாய்ந்தால் அது வழியா அந்த ஒரு வயர் வழியா போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூலும் போகுதுன்னா அதுவும் ஒரு செகண்ட்ல போகுதுன்னா அது ஒரு ஆம்பியர்னு சொல்லுவோம். ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பியர்னா கரண்ட் வந்து அவ்வளவு போயிருக்குன்னு அர்த்தம். நேர் மின்னோட்ட இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம கன்வென்ஷனல்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல மரபு சார் மின்சாரம் அப்படின்னு, மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி. ஒரு பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, வயரை வச்சு பல்ப்ல கட் பண்றீங்கன்னா இது வந்து டிசி பவர். இதை வந்து மரபு மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எலக்ட்ரான் ஃப்ளோ. சேம், நல்லா கவனிச்சு பாருங்க. அதனுடைய பாஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு சர்க்கிளா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸ்ல போகும். எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லும்போது கிளாக் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகேயா? எலக்ட்ரான் ஓட்டத்தின் எதிர் திசையில் அமையும் மின்னோட்டம் மரபு மின்னோட்டம். எலக்ட்ரான் ஓட்டத்தின் எதிர் திசையில் அமைவதுதான் மரபு மின்னோட்டம். மின்னோட்டத்தை மின்னோட்டத்தை அந்த கணக்கு பண்ணுவாங்கல்ல, அளவிட கருவி எது அப்படின்னு கேட்டா அம்மீட்டர். அம்மீட்டர்னு இருக்கும். இப்ப பெரிய இதா நம்ம அந்த லேப்ல எல்லாம் பார்த்திருப்போம், இந்த லேப்ல, பிசிக்ஸ் லேப்ல பார்த்திருப்போம். ஓகேயா? ஒரு சுற்றில் அம்மீட்டர் ஆனது எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டா தொடர் இணைப்பில், சீரீஸ்ல தான் வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு மீட்டர் ஏ அப்படின்னு போட்டுருச்சுன்னா அம்மீட்டர், இ அப்படின்னு போட்டு இருந்துச்சுன்னா வோல்ட் மீட்டர். ஓகேயா? ஸோ அப்ப அந்த டிவைஸ் வந்து அம்மீட்டர்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கணும்னா பிளஸ் மைனஸ் அந்த சைன்ல அம்மீட்டர் சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கணும். சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்ப அதை வச்சுதான் இந்த மில்லி ஆம்ப், மைக்ரோ ஆம்ப் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 to the power of -3 இருந்துச்சுன்னா அது வந்து மில்லி ஆம்ப், -6 இருந்துச்சுன்னா மைக்ரோ ஆம்ப். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரைட்டா? இப்ப பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, வி பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். மின் அழுத்த வேறுபாடு. இப்ப வெயில் காலம் வந்துருச்சு, வோல்டேஜ் பிளக்சுவேஷன், வோல்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது என்னன்னா இதுதான் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான். அந்த வோல்டேஜ் ப்ராப்ளமே இதனாலதான் வருது. மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீட் டேங்க் இருக்கு, சவர்ல தண்ணி வரணும்னா டேங்க் கொஞ்சம் உயரமா இருந்தாதான் சவர்ல தண்ணி வரும். அந்த என்ன சொல்ல, தண்ணி அளவு கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வராது. காரணம் என்ன, அழுத்தம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் பிரஷர் மோட்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்ப எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா டேங்க் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழுத்தத்துல உயரமான இடத்துல வச்சிட்டோம்னாலே போதும், நமக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்கும். இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் வோல்டேஜ்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுக்கு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 230 இருக்கணும். 230 இருந்து 35 40 வரைக்கும் இருக்கலாம். அதை தாண்டி போயிருச்சுன்னா வந்து ஹை வோல்டேஜ். அதுக்கும் கீழே 200க்கும் கீழே போயிருச்சுன்னா லோ வோல்டேஜ் சொல்லுவாங்க. அப்ப அந்த 200 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்றோம், அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேயா? சோ பிடின்னு சொல்லுவாங்க, இல்ல வின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? வீட்டுல இப்ப எத்தனை பேருக்கு வோல்டேஜ் ப்ராப்ளம் வருது? நேற்று எங்க வீட்டுல இருந்துச்சு. சரி, மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, the யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த ஒரு ஃபால்ஸ், ஒரு அருவி இருக்குல்ல, குற்றால மாதிரி ஏதோ ஒரு அருவி கொடுத்துருக்காங்க, மேல இருந்து கீழே விழுது பாத்தீங்களா, அதுதான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த ஸ்பீடு மாறிச்சுன்னா அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்ப ஒரு கரண்ட் எவ்வளவு வேகத்துல வருது, எவ்வளவு அழுத்தத்துல வருது அப்படிங்கிறது தான் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? எவ்வளவு வேகம் எவ்வளவு அழுத்தத்துல வருதுன்னு. வேகமா அந்த 230 விட கூட வருதுப்பா, அப்பதான் அதாவது 230 இருந்து 240க்குள்ள சீடா வந்துகிட்டு இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம், கரெக்டான வோல்டேஜ்ல வருதுன்னு அர்த்தம். இந்த வோல்டேஜை வந்து கால்குலேட் பண்றதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவோம்.
மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இருக்கக்கூடிய மதிப்பு அதிகம் அப்படின்னு கேட்டா மின் தடையின் மதிப்பு அதிகம். ஓகேயா? மின்னோட்டத்திற்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே அந்த டிஃபரன்ஸ் அதிகமாச்சுன்னா பிரேக் ஆகும், சர்க்யூட் ஆகும். மின் தடையின் மதிப்பு அதிகம். மின் கடத்திறன் எந்த எழுத்தால் குறிக்கப்படுது அப்படின்னு கேட்டா சிக்மா அப்படிங்கிற எழுத்தால் குறிக்கப்படுது. மின் கடத்திறன் சொல்லுவாங்க. கடத்திறன் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதை என்னன்னு சொல்லுவோம்? சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மின் தடை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, அதாவது ரெசிஸ்டன்ட். இப்ப ஏதோ ஒரு தடை, இப்ப ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நல்ல விஷயம். இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு போர்டு எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லுங்க, ஐசி போர்ட்ஸ் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ட் வந்து இப்ப இந்த வழியா 0.5 வோல்ட் தான் போகணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சா ஒரு பெரிய டேங்க் இருக்கு, டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு. தண்ணிங்கிறது தான் இங்க கரண்ட். நிறைய குழாய் வந்து இருக்கும் பாத்தீங்களா? ஃபுல்லா பைப் லைன் வந்து இருக்கும். இந்த பைப் லைன் வழியா இங்க பாத்தீங்கன்னா ஒரு வால்வு வச்சிருப்பாங்க. இந்த வால்வு வந்து மூடிக்கலாம், இல்ல இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சின்னதா மூடிக்குவோம், பெருசா மூடிக்குவோம். ஓகே, ஸோ அப்ப அந்த மூடி தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வால்வு தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி. ஓகே, ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ரெசிஸ்டன்ஸ்னா வந்து எவ்வளவு அந்த அளவு, அதாவது மின்சாரம் எந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் மின் தடை அப்படின்னு சொல்லுவோம். தடைனா ஃபுல்லா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கிடையாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்ல, அந்த லெவல் வச்சு மாறும். ஓகே, எவ்வளவு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அதே மாதிரி தான். சரி, இதை வந்து ஆர் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட், வோல்ட் பை கரண்ட், வோல்ட் பை கரண்ட், வோல்ட் பை கரண்ட், ஆர் ஈக்குவல் டு வோல்ட் பை கரண்ட். இதை வந்து ஓம் அப்படிங்கிற அலகுல தான் வந்து அளப்பாங்க. ஸோ அப்ப ரெசிஸ்டன்ஸை வந்து எத்தனை ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அளப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஓம்ஸ் லா. சரி, இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து பெரிய பெரிய அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு நம்ம வந்து காப்பர் வயர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து காப்பர் வயர் யூஸ் பண்ணுவோம், தாமிரம். சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து சில்வர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா வந்து அந்த கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கொஞ்சம் அதாவது கரண்ட் வந்து நல்லா சீரா கரெக்டா அதிகமா இருக்கணும், மின் கடன் திறன் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. இப்போ சில்வர்ல எவ்வளவுனா 6.30 into 10⁻7 இருக்கும். வீட்ல எல்லாம் காப்பர் யூஸ் பண்றாங்கல்ல, காப்பர்லயே கொஞ்சம் குட் குவாலிட்டி, ஓகேயா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ரெசிஸ்டிவும் கண்டக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆனில்டு காப்பர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் துண்டிக்கப்பட்ட தாமிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனுடைய கண்டக்டிவிட்டி பாருங்க, வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுதா? 5.80 into 10⁻7. அதுவே வந்து நார்மல் காப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.98 into 10⁻7. ஓகே, சரி, இப்ப அனலாக் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ. நார்மல் அந்த பைப் வச்சு சொன்னேன்ல, அதே தான் வாட்டர் ஃப்ளோ வச்சு வரும். கம்மியா இருந்தது திருப்பிங்க பாத்தீங்களா, அந்த மூடி குழாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓப்பன் பண்ணீங்கன்னா ரொம்ப வேகமா தண்ணி வரும். அளவு மாத்தினீங்கன்னா வரும். இதுதான் வந்து ரெசிஸ்டர் இந்த வேலை தான் பாக்குது. ஸோ அதான் நான் வந்து இங்க சொல்லியிருக்கேன். வாட்டர் டேங்க் இருக்கு, குழாய் வந்து இதுதான் அந்த வால்வு ஓப்பன் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது பேட்டரியில என்னென்ன வகை இருக்குன்னு பாத்துக்கோங்க. பிரைமரி செல்னா ட்ரை செல்பா, ட்ரை செல் தான் பிரைமரி செல். செகண்டரி செல் தான் நீங்க பாக்குற நம்ம வீட்டுல யூஸ் பண்றது எல்லாமே செகண்டரி செல். வீட்டுல நம்ம யூஸ் பண்றோம்ல, அது எல்லாமே செகண்டரி செல். இந்த பொம்மை இதெல்லாம் விளையாடுவாங்கல்ல, எவரடி, டியூரசெல், அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி. நம்ம மொபைல யூஸ் பண்ற லித்தியம் அயான் பேட்டரி, பட்டன் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா கடிகாரத்துல யூஸ் பண்ணுவாங்க.
இன்வெர்டருக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, இந்த தண்ணி ஊத்துற தண்ணின்னு சொல்லக்கூடாது, மத்தவங்க சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ற அந்த கூலண்டோட இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி செல் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன அப்படின்னு. பிரைமரி அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இர்ரிவர்சபிள், ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் செகண்டரி செல்லுல ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது சார்ஜ் ஏத்திக்கலாம். நம்ம மொபைல்ல வந்து பண்ணுவோம், மொபைல் லேப்டாப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எத்தனை சைக்கிள் அப்படி சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல வோல்டேஜ் இருக்கும், சைக்கிள் கவுண்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ லித்தியம் பாலிமர் பேட்டரி அப்படிங்கிறதா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுல எவ்வளவு வோல்டேஜ் வந்து போகணும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் செகண்டரி. ரீசார்ஜ் பண்ணலாம், பிரைமரியில ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன பேட்டரிப்பா, பொம்மைக்கு போடுவோம்ல, டிவி ரிமோட்டுக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த அதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதாவது வெயில்ல வச்சா பண்ணலாம்னு சொல்றாங்களா, பட் ஆனால் பண்ண முடியாது, ட்ரை செல்ஸ் அதெல்லாம். நம்ம மொபைல்ல யூஸ் பண்றதெல்லாம் ரீசார்ஜ் பண்றது. ரீசார்ஜ்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தானே. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தானேப்பா கரண்ட். இப்போ ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு கரண்ட் போயிருக்கும் பாத்தீங்களா, அதை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா சார்ஜ் ஆயிரும். டிஸ்சார்ஜ் ஆகுறது தான், இப்போ நம்ம யூஸ் பண்ண டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வரும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் ஏத்துறோம்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்றோம்னு அர்த்தம். சார்ஜிங் ரிவர்ஸ் பண்ண சார்ஜிங். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க போகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து புரோட்டான் டு நியூட்ரான், அதே நியூட்ரான் டு புரோட்டான், இது மாறி மாறி நடக்கிறது தான் வந்து ரீசார்ஜ். மாறி நடக்காதது தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பிரைமரி செல்ல இந்த இதை இரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, தான் கொஸ்டினா கேட்பாங்க. ட்ரை செல்குள்ள என்ன இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ராடு இருக்கும். அப்ப அந்த கார்பன் ராடு இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம்னா கிராஃபைட். அது வந்து பாத்தீங்கன்னா கேத்தோடா இருக்கும். ஓகே, அதுவே வந்து அதை சுத்தி இருக்கக்கூடியது கொஞ்சம் கெமிக்கல் வச்சிருப்பாங்க, அந்த கெமிக்கல் மோஸ்ட் தான் வந்து இருக்கும். இது வந்து ஆனோடா வந்து செயல்படும், அதாவது பிளஸ் மைனஸ் அதுதான் சொல்றாங்க. கேத்தோட் பிளஸ், இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சில பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, கார்பன் சோ இதனால இருக்கக்கூடிய இது வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரியான செல் தான் நம்ம வந்து எவரடி டியூரோசெல் தானப்பா காமிச்சிருக்கிற, டியூரோசெல் தான் காமிச்சிருக்காங்க. பேட்டரி இன்வென்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ற சுவிட்சஸ்ல நிறைய சுவிட்ச் காமிச்சிருக்காங்க. பிளக்கி, ராக்கெட் சுவிட்ச், சைடு சுவிட்ச், இலுமினேட்டட் சுவிட்ச், டூகிள் சுவிட்ச், டேப்பிங். என்னது இருக்கா, இப்போ வீட்டில் யூஸ் பண்ற சுவிட்ச் மேலே போட்டிருக்காங்க. டூ வே சுவிட்ச் நம்ம வந்து பண்றோம்ல, இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய சுவிட்ச். சுவிட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோவை நிப்பாட்டும். ஏன்னா இதான் சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா. ஜஸ்ட் நம்ம அத்தியாவசிய வீட்டுக்காக பண்ணிக்கலாம். சரி, இங்க இந்த பாக்ஸ் பாருங்க. பாக்ஸ்ல வந்து நமது உடலில் இயற்கையாகவே உருவாகும் மின் தசைகளின் துலங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும். இப்போ கரண்ட் நமக்குள்ளயும் இருக்கு, தசை மின் துடிப்பு. அப்பப்ப ஒரு சில இடத்துல நமக்கு வந்து நரம்பு துடிக்கும் பாத்தீங்களா, அது என்ன, நமது உடல்ல இயற்கையாவே வந்து உருவாகும் மின் தசைகளின் துலங்களாக அனைத்து தசைகளுமே இயங்கும். இது நிறைய இந்த அனிமல்ஸுக்கு நிறைய வந்து இருக்கும். மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தசையை வந்து அதால அக்சஸ் பண்ண நம்மளால பண்ண முடியும். இப்ப அடுத்தது ஷார்ட் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு சொல்லி, வாட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்? குறுக்கு மின் கற்று. இப்ப வீட்டுல வந்து இப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா கிரவுண்டிங் கரெக்டா இருக்கணும்ப்பா, இல்லைன்னா இது அடிக்கடி ஆகும். இப்ப உன் வீட்டுக்கு அருகில் அமைந்திருக்கும் மின் கம்பங்களில் சில நேரங்களில் உருவாகும் தீ, மழை பெய்யும் போது மின்சாரம் அடிக்கும் போதெல்லாம் பார்த்திருப்போம். அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் என்ன, மின்பாதையில் ஏற்படும் குறுக்கு மின் சுற்றினால் உருவாகும் குறுக்கு சுற்று அப்படிங்கிறது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் குறைந்த மின் தடையினால் ஏற்படும் மின் சுற்று குறுக்கு மின் சுற்று என்கிறோம். வெல்டிங் செய்யும் போது மின் சுற்று விளைவாக உருவாகும் வெப்பத்தினால் அதை பேஸ் பண்ணி தான் வெல்டிங்கே செய்யறோம்னு சொல்றோம்.
அடுத்தது கண்டக்டர், இன்சுலேட்டர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தெரியும். சரி, இங்க பாருங்க, இந்த சிம் கார்டு இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. பாக்ஸ் பார்த்துட்டு பாக்ஸ் வரும். நம்ம இந்த ஏடிஎம் கார்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிப் மாதிரி இருக்கா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அது எதுல வந்து பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம் கார்டு, கணினியின் மற்றும் ஏடிஎம்களில் கார்டுகள் எதனால் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் மோஸ்ட்லி வெளியே இருக்கிறது. அதுல அந்த சிப்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சிலிக்கான் மற்றும் ஜெர்மேனியம். சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம். சோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். சோ சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம் எழுதிக்கோங்க. அப்புறம் இங்க வந்து வயர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருக்கு. வயர்ஸ் வந்து மோஸ்ட்லி எதுல எல்லாம் பண்றாங்க, கனெக்டிவிட்டிக்காக தான் பண்றோம். சோ அப்ப காப்பர் தான் மோஸ்ட்லி இருக்கும். சில இடங்கள்ல சில்வர் இருக்கும், சில இடங்கள்ல சில்வர், சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. ஃபியூஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூஸ். லேப்டாப் சார்ஜர் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு ஃபியூஸ். ஜங்ஷன் பாக்ஸ்ல பாருங்க ஒரு ஃபியூஸ், அதான் இந்த உருளை மாதிரி இருக்கும். 2 உருளைக்கு நடுவில் ஒரு சின்ன கம்பி மாதிரி போகும். அது தடைப்பட்டுச்சுன்னா ஃபியூஸ் ஆயிரும். ஃபியூஸ் நல்லதுதான்ப்பா. ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து சர்க்யூட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து தானா இயங்கி பிரேக் பண்ணிடும். ஃபியூஸ். எம்சிபி எல்லாமே அந்த மாதிரி தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல, எம்சிபி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசில எல்லாம் வந்து இந்த எம்சிபி வந்து இருக்கும். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, எலக்ட்ரிக் கரண்ட் பத்தி ஒரு சில விஷயம் கேட்பாங்க. நான் சொல்றதை எழுதிக்கோங்க. கண்டக்டர் அப்படின்னு சொல்லும் போது வயர், குறிப்பா காப்பர் இதெல்லாம் வந்துடும். நான் கண்டக்டர்னா இந்த ரப்பர், வுட் இதெல்லாம் நான் கண்டக்டர். சரி, நிக்ரோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நிக்ரோம் அப்படின்னா நிக்கல், குரோமியம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதா நிக்ரோம். மின் உருகிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது எதனால உருவாக்கப்படுதுன்னா பீங்கான்களால் உருவாக்கப்படுது. பாத்தீங்கன்னா நிறைய அந்த இபி காயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், நிறைய பீங்கான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து அது அது வேணும், அது இருந்தாதான் எல்லாமே சேஃப்டிக்காக தான் வச்சிருக்காங்க. மின்னோட்டத்துல காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஹான்ஸ் கிறிஸ்டியன். ஹான்ஸ் கிறிஸ்டியன் 1877ல 1877ல வந்து பாத்தீங்கன்னா ஒளிவரையை, அதாவது கிராமபோன் சொல்லுவாங்கல்ல, அத வந்து எடிசன் வந்து கண்டுபிடிச்சு. ரைட், விஷயம் இருக்குப்பா. அடுத்ததுக்குள்ள போயிடலாமா? நம்மை சுற்றி வாழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிராமபோன் கண்டுபிடிச்சிருக்காரா? சரி, உங்களுக்கு வந்து இது சம்பந்தமான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லென்த்தா போயிட்டு சேஞ்சஸ் அரௌண்ட் ஹவுஸ் வந்து நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சில சில விஷயங்கள் மாறும் பாத்தீங்களா. பழம் வந்து பாத்தீங்கன்னா கருப்படிக்கிறது, வாழைப்பழம் கருப்படிக்கிறது, ஆப்பிள் கருப்படிக்கிறது, இதெல்லாம் என்ன காரணம்? அதுதான் கெமிஸ்ட்ரி ஓரியன்டா இருக்கும், ரொம்ப ஈஸியானது. ஒன் டைம் ரீட் பண்ணினா தெரியும். சம்பந்தமா ஒரு பிடிஎஃப் நான் சேர்த்து கொடுக்குறேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.